ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அன்னப்பறவை சேனல். பிக் பாஸ் அதன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தது. அது என்னவென்றால், பிக் பாஸ் எப்படி இருப்பார் என்று ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்கும் பிக் பாஸிற்கும் உள்ள ஒற்றுமையை விலக்கி கூற வேண்டும். அதில் வெற்றி பெறுபவர் சின்ன பிக் பாஸ் பதவியை வகிப்பார். அந்த போட்டியில் ஆரவ் வெற்றி பெற்றார். அவருக்கு 5 பவர் கொடுக்கப்பட்டது. அதில் முதலாவது, வீட்டிலிருந்து ஒருவரை உங்கள் வேலையாளாக தேர்ந்தெடுங்கள். இந்த நாள் முடியும் வரை அவரே உங்களின் எல்லா வேலையும் செய்ய வேண்டும், உங்களின் நிழலாக செயல்பட வேண்டும் என்பதாகும். அடுத்த அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்று பிக் பாஸ் சொல்லிச் சென்றது. இதற்கிடையில் ஆரவ் அவருடைய நிழலான வேலையாளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆள் ஓவியா. இரண்டாவது சக்தி. சின்ன பிக் பாஸ், நீங்கள் ஒரு சோம்பேறியை தேர்ந்தெடுங்கள். அவருக்கு கார்டனில் ஒரு போர்டு இருக்கும். சோம்பேறியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸ்விம்மிங் பூலில் மூழ்கி வெளியில் வந்து, நான் இனிமேல் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று 10 முறை எழுத வேண்டும். இதே போன்று 5 முறை செய்ய வேண்டும் என்று சொல்லியது. அதற்கு சின்ன பிக் பாஸ் ரைசாவை தேர்ந்தெடுக்கிறார். பிறகு காயத்ரி அவர்கள் ஒரு பொம்மையை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த பிக் பாஸ் காயத்ரி மற்றும் சின்ன பிக் பாஸ் ஆரோவை கன்ஃபெஷன் ரூமுக்கு அழைத்து காயத்ரியை கேட்கிறார், நீங்கள் எதற்கு இந்த பொம்மையை செய்கிறீர்கள் என்று. அதற்கு காயத்ரி, பிக் பாஸ் என்பவர் ஒரு லேடியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து இந்த பொம்மையை செய்தேன் என்றார். நீங்கள் செய்த பொம்மை அழகாக இருக்குது என்று சொன்ன பிக் பாஸ், நீங்களும் இனி சின்ன பிக் பாஸ் தான் என்று சொல்லியது. இனிமேல் ஆரவ் மற்றும் காயத்ரி, நீங்கள் இருவரும் இணைந்து சின்ன பிக் பாஸ் ஆக செயல்பட வேண்டும் என்றார். மூன்றாவது பவர். சின்ன பிக் பாஸ் ஆன காயத்ரி மற்றும் ஆரவ், நீங்கள் இருவரும் இணைந்து இந்த வீட்டில் உறுப்பினராக இருக்க யாருக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நபரை தேர்வு செய்யுங்கள். அந்த நபர் இன்று இரவு விளக்கு அணையும் வரை ஸ்விம்மிங் பூல் அருகாமையில் உள்ள சோபாவில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றார். பின்பு இருவரும் கலந்து ஆலோசனை செய்து ஜூலியை வெளியேற்றினர். பின்பு சின்ன பிக் பாஸ் 4ஆம் மற்றும் 5ஆம் சக்தியை உபயோகப்படுத்தி அடுத்த வாரம் நாமினேட் தேர்விற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம், ஒருவரை காப்பாற்றலாம். அப்படி செய்யும் போது இந்த நாமினேட் லிஸ்டில் உள்ளவர்கள் அந்த லிஸ்டில் வரக்கூடாது என்றார். பின்பு இருவரும் ஆலோசனை செய்து அடுத்த வாரம் நாமினேட் லிஸ்டில் வர வேண்டும் என்று வயாபுரியையும், அடுத்த வாரம் நாமினேட் லிஸ்டில் வரக்கூடாது என்று சிநேகனையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். பின்பு சின்ன பிக் பாஸான ஆரவ் மற்றும் காயத்ரி, நீங்கள் இருவரும் உண்மையாக நடந்து இந்த டாஸ்கை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள். இதற்கான பரிசு உங்களுக்கு ஸ்டோர் ரூமில் உள்ளது என்றார். இவ்வாறாக பிக் பாஸ் கொடுத்த சின்ன பிக் பாஸ் என்ற ரோலை ஆரவ் மற்றும் காயத்ரி இணைந்து வெற்றிகரமாக முடித்தனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.